குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 2025 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது. இது எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அட்வான்ஸாக தான் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்னட பஸ் பார்த்துடலாம். பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 27 தமிழகம் வர இருக்கிறாரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெருவுடையார் திருக்கோயில் அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் திருவாசகம் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் பங்கேற்க இருக்கிறாரு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெருவுடையார் திருக்கோயில் மாமன்னர் ராஜேந்திர சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாளான ஆடி திருவிழா நாளை வந்து பார்த்திங்கன்னா அரசு விழாவாக தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுது. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி தான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 13.89 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. சரிங்களா? வெறும் 3935 காலி பணியிடங்களுக்கு. நம்ம நேற்று நியூஸில் பார்த்தோம், அதாவது பிளாக் டாக் வேகன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த வேகன்சி கூட இதில் ஆட் ஆகலாம். சரிங்களா? நம்பிக்கையோடு எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். அடுத்து நிபா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பை பற்றி நம்ம டெய்லியும் படுத்துட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டா தமிழகம் சார்ந்த டேட்டா கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தமிழகத்தில் பேறுகால இறப்பு விகிதம் 39.4% வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் 70 அல்லது 90% இருந்தது. இதே போன்று சிசு மரண விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு வந்து பார்த்திங்கன்னா 7.7 என்ற அளவில் குறைந்துள்ளது. இது 5 ஆண்டுகளுக்கு முன்பு 14 இருந்தது. இப்படி பல்வேறு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இறப்பு விகிதங்கள் குறைந்திருக்கும். இந்த அரசு சிறு வயதில் திருமணம் செய்பவர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையில் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நிறையா கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து முதுநிலை ஆசிரியர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க டிஆர்பி. ஓகேங்களா? ஏன்னா டிஎன்பி அவங்க சொன்ன அதே செப்டம்பர் 28 சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து குரூப் 2 எக்ஸாம் நடக்கிறதுனால அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து அரசின் சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா இல்லங்களுக்கே கொண்டு சேர்க்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறார் முதல்வர் அவர்கள். மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறை சேவைகளை திட்டங்களை அவர்களது இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் முன்னெடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் தொடங்க இருக்காரு. இந்த திட்டம் ஜூலை 15 முதல் நவம்பர் மாதம் வரை வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் 10,000 முகாம்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாம் வந்து நடக்க இருக்குது. சரிங்களா? நம்ம டெய்லி பார்த்தது தான், ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதேமாதிரி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட கரண்ட் அஃபேர்ஸில் இத்தனை நாள் போட்டதில் எவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லிட்டு இந்த குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? சாலிடாக நம்ம சொன்னதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லா பாருங்கள். நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோன்னா நான் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு நம்ம எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் போகிறேன். சரிங்களா? மத்திய உள்துறை செயலருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கு நீட்டிச்சிருக்காங்க. மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகனுடைய பதவிக்காலம் 2026 ஆகஸ்ட் 22 வரை நீட்டித்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. மத்திய உள்துறை செயலராக இருந்த அஜய் பல்லா கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22 வந்து பணி ஓய்வு பெற்றார். அந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிந்த் மோகன் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டார். இவருடைய பதவிக்காலம் வந்து நிகழாண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவேற இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பதவிக்காலத்தை ஓராண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மராத்திய பேரரசனுடைய இராணுவ தளங்களை வந்து பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்ததாக யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தெரிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் யுனெஸ்கோனுடைய உலக பாரம்பரிய குழுவினுடைய 47வது அமர்வில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதன் மூலம் இந்தியாவில் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உலக பாரம்பரிய சின்னங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 44 இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி கவுண்டிங்லாம் நிறையா படித்து வச்சுக்கோங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க. மற்றபடி எஸ்ஐ போலீஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்ல, மேலோட்டமாக படித்தா போதுமானது. ஓகேங்களா? அடுத்து முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா 2024-25 ஆண்டில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலுக்கு மராத்திய பேரரசர் சிவாஜியினுடைய 12 கோட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பரிந்துரைச்சது. ஓகேங்களா? அதன்படி மகாராஷ்டிரத்தில் உள்ள சால்கேர், சிவனேரி, லோக்கட், கந்தேரி, ராய்கட், ராஜ்கட், பிரதாப்கட், ஸ்வர்ணதுர்க், ஓகேங்களா, பர்ன்ஹாலா, விஜய்துர்க்கு, சிந்துதுர்க்கு மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள செஞ்சி ஆகிய 12 கோட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா மராத்திய இராணுவ தளங்கள் என்ற தலைப்பின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. இல்லை செஞ்சி கோட்டையும் செலக்ட் ஆகிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளும் குரூப்பில் போட்டிருந்தோம். சரிங்களா? அடுத்தது
விமானத்திலிருந்து பார்வைக்கு அப்பால் உள்ள வான் இலக்குகளை குறிவைத்து தாக்கி அழிக்கும் அஸ்திரா ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஒடிசா கடலோர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் விமானத்திலிருந்து அஸ்திரா ஏவுகணை சோதனை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் முக்கியமானது நம்ம போலீஸ் எக்ஸாமை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்திராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏவுகணையா அல்லது அதை வந்து பார்த்திங்கன்னா போர்க்கப்பலா, விமானம் தாங்கி போர்க்கப்பலாம், அந்த மாதிரி கேட்டகரியில் தான் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது அஸ்திரான்றது ஏவுகணைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய 6th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பற்றி ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அக்னி, பிரித்திவ் அப்படின்லாம் அவனை வரிசையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த டேட்டாவெலாம் ஆட் பண்ணிகிட்டே வரணும் டெய்லி பார்க்கும்போது. இதுதான் புக்கு அப்டேட் பண்ண முடியும். சரிங்களா. அடுத்தது முன்னாள் தலைமை நீதிபதிகளுடன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து ஆலோசனை செய்கிறாங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமானது. இது நம்ம டெய்லி அடிக்கடி பார்க்குறது. இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். மக்களவை, மாநிலங்களவை மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு, பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் முறையை அமல்படுத்த மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்தாங்க. இதற்காக சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசியலமைப்பு சட்டம் 129வது சட்ட திருத்தத்தின்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. 129வது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. அமைச்சர்களின் ஒப்புதலை தொடர்ந்து இந்த மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 39 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவராக பாஜக எம்பி முன்னாள் மத்திய சட்டத்துறை அமைச்சருமான பிபி சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்குறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும். அடுத்து தமிழக வளர்ச்சி கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.15 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி வழங்கியிருக்கார் முதல்வர் அவர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வளர்ச்சி குழு வந்து பார்த்திங்கன்னா எப்போ உருவாக்கினாங்க, அது எப்படி ஆர்ஜின் ஆச்சு, இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அனைத்து அறிவுத்துறைகளிலும் தமிழ் வந்து வளர்ச்சி காண வேண்டும் அப்படின்ற தலையாய நோக்கத்துடன் 1946ஆம் ஆண்டில் சென்னை மாகாண கல்வி அமைச்சராக இருந்த தீசு அவினாசிலிங்க செட்டியார் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிச்சிருக்கிறார். முக்கியமானது சுதந்திரத்துக்கு முன்னாடியே. ஓகேங்களா. அடுத்தது இதையடுத்து இந்த கழகத்தில் உயர்ந்த குறிக்கோளாகிய கலைக்களஞ்சிய திட்டத்தை அவர் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினமான 1947 ஆகஸ்ட் 15 வந்து அறிவித்தார். இதையடுத்து சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் 20/10/1947 வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைக்களஞ்சியம் வந்து பார்த்திங்கன்னா பணிகளை தொடங்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா. அன்றைய துணைவேந்தரான லக்மணசாமி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைக்களஞ்சியம் உருவாக்கத்துக்கு அறிஞர் குழு வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் மு வரதராஜன் இருந்திருக்காரு, ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இருந்திருக்கிறாரு, இந்த உறுப்பினர்கள்லாம் இருந்திருக்காங்க. இதையடுத்து தமிழ் களஞ்சியத்தை வந்து பார்த்திங்கன்னா 10 தொகுதிகளாக கொண்டு வர வேண்டும் என திட்டமிடப்பட்டு முதல் தொகுதி 1954 742 பக்கங்களாக வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் 10வது தொகுதி வந்து பார்த்திங்கன்னா 1968 தான் வந்திருக்கு. இதில் 5வது தொகுதி வந்து பார்த்திங்கன்னா அன்றைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. இந்திய மொழிகளிலேயே 10 தொகுதிகளை கொண்ட விரிவான கலைக்களஞ்சியம் தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இது ரொம்ப முக்கியமானது. டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழக வளர்ச்சி கழகத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி 1946 இருந்த கல்வி அமைச்சரான அவினாசிலிங்க செட்டியார் தான் கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை கவர்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேஜ் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1 தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.